திருச்சி பிரண்ட்லைன் மருத்துவமனையில் மேம்பட்ட இதய பராமரிப்பில் ஒரு சாதனை. நவீன மருத்துவ சிகிச்சை மூலம் சிக்கலான இதய நோய்களை கையாள்வதில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக. இது குறித்து பிரண்ட்லைன் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் பொது லேப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் ராதாகிருஷ்ணன், இதயநோய் நிபுணரான மருத்துவர் முகமது காசிம் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுமையான கருவிகள், மேம்பட்ட படமெடுப்பு அமைப்புகள் மற்றும் மருந்து பூசப்பட்ட பலூன்களை பயன்படுத்தி செய்யப்படும் ஸ்டென்ட் இல்லாத ஆஞ்சியோபிளாஸ்டி அணுகுமுறை ஆகியவற்றின் பயன்பாட்டை கூறினர். Specialization in complex coronary and structural heart interventions. அதாவது கடினமான இரத்த குழாய்கள், இதய இரத்த குழாய்களுக்குள்ள இன்டர்வென்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் தொடை வழியாகவே செயற்கையாக வேல்வ் செயல்படுத்துகிற இன்டர்வென்ஷன்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது தற்போதில் இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி இங்கே கேட்லாப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நார்மல் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் ஆஞ்சியோஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்வென்ஷனுக்கு கொண்டு போகிறது தான் நம்ம ஒருவரோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் நியூவர் இன்டர்வென்ஷன்ஸ், நியூவர் டெக்னாலஜிஸ், லேட்டஸ்ட் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிஸ் இன்டர்வென்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுலாம் எனக்குமே அப் டு டேட்டாக இருக்கணும். நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் இது சேரணும், நல்லதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஏன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு இரத்த குழாய்கள் ரொம்ப கடினமாக இருக்கும், மருந்து மாத்திரையிலே ரொம்ப நாள் இருப்பாங்க, எந்த ஒரு ப்ரொசீஜரே செய்ய முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு நல்லது செய்கிறது தான் லேட்டஸ்ட் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிஸ் மூலமாக எந்த ஒரு இரத்த குழாய்களை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இருக்குது. சரிங்களா? இப்போது எங்களோட கேஸ் ஒரு 73 வயது ஒரு ஒரு ஓல்டு ஃபீமேல். அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கிட்னி டிசீஸ், க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்ற கண்டிஷன் இருக்குது. டயாலிசிஸ் இல்லை. ஆனால் ஒரு பேஸ்லைன் கிரியாட்டினின் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 இருக்குது. ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு நடந்தால் மூச்சு வாங்குறது, நடந்தால் நெஞ்சடைக்கிற மாதிரி மேக்ஸிமம் மெடிக்கேஷன்ஸில் அவங்கள மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. பட் மேக்ஸிமம் மெடிக்கேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன் டைரக்டட், அதாவது எல்லா மருந்தும் மூச்சு திணறலை குறைக்கும், நெஞ்சு வலியை குறைக்கும், மேக்ஸிமம் கொடுத்தாச்சு. அதே மாரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக்கும் வந்துருச்சு. ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் நம்ம ஆன்ஜியோவே பண்ணோம். ஏன்னா கிரியாட்டின் ரொம்ப அதிகமாகக்கூடாதுன்னு சொல்லி மினிமல் கான்ட்ராஸ்ட், அதாவது 25 ml கான்ட்ராஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லா கான்ட்ராஸ்ட்டும் கிட்னி வழியாக தான் எக்ஸ்க்ரீட் ஆகிறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷனை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு மினிமல் கான்ட்ராஸ்டில் ஆன்ஜியோ முடிச்சாச்சு. ஆன்ஜியோகிராமில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கால்சியம்னு சொல்கிற சிவியர் கால்சிஃபிக் ட்ரிபிள் வெசல் டிசீஸ், இரத்த குழாயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெயின் ட்ராக் போடுறது தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ட்ராம் ட்ராக் கால்சியம்னு சொல்லுவாங்க, ட்ராக்கு மாதிரி நீட்டாக ஆரம்பத்துலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது.